மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் ஃப்ரம் ஹேரி யூசஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், இன்டீரியர் பெல் குவாலிட்டியில சில பிரச்சனைங்க இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வண்டி ஒரு 20,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணதுமே டோர் பேட்ஸ் அண்ட் பி பிளஸ் சைடில் இருக்கிற பேனல்ஸ்லாம் ராட்லிங் நாய்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. அண்ட் இன்டீரியர் பேனல்ஸோட அலைன்மெண்ட், அதாவது பேனல் கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனா இல்லாமல் அன்ஈவனா இருக்கு. அண்ட் இதை நானே புது வண்டியிலேயே பார்த்துருக்கேன். தென் பாடி ரஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பாடியில் தான் சீக்கிரம் ரஸ்ட் ஆகுதுன்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிளிச் ஆகும் அடிக்கடி. இது நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் சம்டைம்ஸ் வண்டி ஸ்டார்ட் பண்றப்போ இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் டர்ன் ஆன் ஆகாமே கொஞ்ச நேரம் பிளாக்கா இருக்கும். அண்ட் நீங்க வயர்லெஸ் ஆப்பிள் கார்பிளே ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிஸ்கனெக்ட் ஆகும். அண்ட் மெக்கானிக்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ஜின்ல பெருசா எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை. பட் ஸ்டேரிங் அலைன்மெண்ட் பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வண்டி ஸ்ட்ரைட்டா ஓட்டணும்னா கூட ஸ்டேரிங் லைட்டா கொஞ்சம் லெஃப்ட் ஹெல்ப் பண்ணி பிடிச்சிருக்கணுன்ற அளவுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நிறையவே இருக்கு. அண்ட் கிளச் பேட்லும் சீக்கிரமே ஹார்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி டாடா சர்வீஸ் சென்டர், உங்க எல்லாத்துக்குமே தெரியாது எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு. இதுக்கு மேல ஏதாச்சும் நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.